வணக்கம் அன்பு மாணவ செல்வங்களே. இன்னைக்கு நம்ம ஃபோட்டோசிந்தசிஸ் அதில் சுழல் ஒளி பாஸ்பரிகரணம் அதனுடைய இரண்டாவது பாகத்தை பார்க்க போகிறோம். ஒளிச்சேர்க்கையின் போது பசுங்கணிகத்தில் ஒளியின் உதவியால் நடைபெறக்கூடிய பாஸ்பரிகரணத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஒளி பாஸ்பரிகரணம் அல்லது ஃபோட்டோ பாஸ்பாரிலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பாஸ்பரிகரணத்தில் PS1 அல்லது ஃபோட்டோ சிஸ்டம் 1 மட்டும்தான் இன்வால்வ் ஆகும். இந்த PS1ல இருந்து இவால்வ் ஆன எலக்ட்ரான் மீண்டும் எங்கே வந்து சேரும், PS1க்கே வந்து சேரும் இல்லையா. இந்த நிகழ்வின் போது இரண்டு இடங்களில் ATP உருவாக்கப்படும். இங்கே NADPH உருவாக்கமோ அல்லது நீர் ஒளி பிளத்தலோ நடைபெறாது. ஃபோட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டரும் நடக்காது, NADPHம் ஃபார்ம் ஆகாது. ஸோ இந்த நிகழ்ச்சியை தான் நம்ம என்ன சொல்கிறோம், சைக்ளிக் ஃபோட்டோ பாஸ்பாரிலேஷன். ஏன்னா PS1லேருந்து எக்ஸ்பெல் ஆன எலக்ட்ரான் மீண்டும் PS1க்கே வர்றதுனால தான் இதை நம்ம என்ன சொல்கிறோம், சைக்ளிக் ஃபோட்டோ பாஸ்பாரிலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். எப்பெல்லாம் தாவரத்திற்கு அதிகப்படியான ATP ஆற்றல் தேவைப்படுதோ அப்போல்லாம் பிளான்ட் என்ன பாஸ்பாரிலேஷனில் இன்வால்வ் ஆகும், சைக்ளிக் ஃபோட்டோ பாஸ்பாரிலேஷனில் இன்வால்வ் ஆகும். அது மட்டும் இல்லை, PS1 செயல்படுவதற்கு நீண்ட அலைநீளம் கொண்ட கதிர்கள் தேவைப்படுது. இதோட ஆக்ஷன் சென்டர் நமக்கு தெரியும்ல, P700. P700னா 700 நானோமீட்டர்ஸ் ஆஃப் லைட் ஆல்மோஸ்ட் எதில் இருக்குது, சிவப்பு பகுதியில் இருக்குதுல்ல. ஸோ அந்த நீளமான ஒளி அலைகள் இதற்கு தேவைப்படுது. அது மட்டும் இல்லை, குறைவான கார்பன் டை ஆக்சைடு மற்றும் ஆனரோபிக் கண்டிஷனில் இந்த ஃபோட்டோ சிஸ்டம் 1 மிக திறம்பட செயல்படக்கூடியது. இப்போது இந்த பகுதியிலிருந்து போட்டித் தேர்வுகளுக்கு கேட்கப்பட்ட கேள்விகள் ஒரு சில இதற்கு முந்தைய பாகத்தில் பார்த்தோம். மீதம் இருக்கக்கூடிய கேள்விகளை இந்த வீடியோவில் பார்ப்போம். இன் photosynthesis, energy from light reaction to dark reaction is transferred in the form of energy. லைட் ரியாக்ஷன்லேருந்து டார்க் ரியாக்ஷனுக்கு எந்த ஃபார்மில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். லைட் ரியாக்ஷனோட என் ப்ராடக்ட் என்னதெல்லாம், ATP, NADPH அண்ட் ஆக்சிஜன் இல்லையா. இந்த ATP NADPHம் தான் எதற்கு பயன்படுத்தப்படுது, டார்க் ரியாக்ஷனில் கார்பன் டை ஆக்சைடை கார்போஹைட்ரேட்டாக ஒடுக்கமடைய செய்வதற்கு பயன்படுத்தப்படுதுல்ல. ஆப்ஷன் பார்ப்போம். ADP அடினோசைன் டைபாஸ்பேட், ATP அடினோசைன் ட்ரைபாஸ்பேட். அடினோசைன் ட்ரைபாஸ்பேட் இஸ் ஒன் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் ஆஃப் லைட் ரியாக்ஷன்ல. அடுத்த ஆப்ஷனையும் பாருங்க, RUBP ரிபுலோஸ் 1,5 டைபாஸ்பேட். இந்த ரிபுலோஸ் 1,5 டைபாஸ்பேட் கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ணிட்டு கால்வின் சைக்கிளில் இன்வால்வ் ஆகக்கூடியது. குளோரோஃபில் இஸ் அ பிக்மெண்ட் மாலிகுல், அது லைட்டை ஹார்வெஸ்ட் பண்ணக்கூடியது இல்லையா. ஸோ இங்கே கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் எது கரெக்ட், ATP தான் லைட் ரியாக்ஷன்லேருந்து டார்க் ரியாக்ஷனுக்கு energy transfer. Energy is transfer in the form of ATP from light reaction to dark reaction. Next question, which pigment system is inactivated in red drop? Red drop அப்படின்னா என்ன, இதை யார் கண்டுபிடிச்சது, எமர்சன் அப்படிங்கிற அறிவியல் அறிஞர். அவரோட ஆய்வு தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரெட் ட்ராப் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம், அல்லது எமோஷன் ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஆய்வில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த சிவப்பு ஒளிக்கட்டை இருக்குதுல்ல 700 நானோமீட்டர்ஸ், இந்த 700 நானோமீட்டருக்கு பிறகு சிவப்பு ஒளி அலைக்கு பிறகு ஃபோட்டோசிந்தட்டிக் ரேட் வந்து குறையுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. சரியா. இப்போ கொஷின் பார்ப்போம். which pigment system is inactivated in red drop? PS1 and PS2. PS1ஓட ரியாக்ஷன் சென்டர் என்னது, P700. PS2ஓட ரியாக்ஷன் சென்டர் என்ன, P680. ரெட் லைட் நியர்லி எங்கே இருக்குது, 700 நானோமீட்டர்ஸ் பக்கத்தில் இருக்குதுல்ல. அப்போது எந்த ஃபோட்டோ சிஸ்டம் இன்ஆக்டிவேட்டடாக இருக்கும், நார்மலாக P680 வந்து 680 நானோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் அது ஆக்டிவாக இருக்காது. அப்போது எந்த சிஸ்டம் தான் ஆக்டிவாக இருக்கும், P700. எது இன்ஆக்டிவேட் ஆகுது, P680. P680 அப்படின்னா ஃபோட்டோ சிஸ்டம் 2. ஃபோட்டோ சிஸ்டம் 2ஓட ரியாக்ஷன் சென்டர் தான் P680ல. அப்போ இங்கே கொடுத்துருக்குற ஆப்ஷனில் எது கரெக்ட் ஆப்ஷன், PS2. PS2 இஸ் த ரைட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஷின், PS1 occurs in ஃபோட்டோ சிஸ்டம் 1 எங்கே இருக்குது, ஆப்ஷன் பாருங்க, ஸ்ட்ரோமா லாமெல்லா
ஸ்ட்ரோமா லாமெல்லா எங்கே இருக்கும்? ஒரு குளோரோபிளாஸ்டில் 2 கிரானாக்களை இணைக்கக்கூடிய அந்த ஃப்ரெட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? லாமெல்லாக்களை தான் என்ன சொல்கிறோம்? ஃப்ரெட் அல்லது ஸ்ட்ரோமா லாமெல்லா அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ இந்த ஸ்ட்ரோமா லாமெல்லாவில் இருக்குமா அல்லது சைட்டோக்ரோம் எங்கே இருக்கும்? இட்ஸ் எ ப்ரோட்டீன் காம்ப்ளெக்ஸ் விச் கனெக்ட் ஃபோட்டோசிஸ்டம் 1 as well as ஃபோட்டோசிஸ்டம் 2 அதில் இருக்குமா அல்லது கிரானாக்கள்னா இதுதான் கிரானாக்கள்ல தைலக்காய்டுகள் ஒன்றின் மீது ஒன்று அமையப்பெற்று உருவான அந்த அமைப்பை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? கிரானாக்கள்னு சொல்கிறோம். அங்கே இருக்குமா அல்லது மைட்டோகாண்ட்ரியல் சர்ஃபேஸில் இருக்குமா? PS1 எங்கே இருக்கும்னு பார்த்துருக்கோம்? ஸ்ட்ரோமா லாமெல்லாவில் PS1 மட்டும்தான் இருக்கும். அங்கே PS2ஓ அல்லது NADP ரிடக்டேஸ் என்சைமோ இருக்காதுன்னு பார்த்துருக்கோம்ல. கிரானாக்களில் எங்கே இருக்கும்? இந்த அன்ஸ்டாக்ட் ரீஜியனில் இருக்கும். ஸோ இங்கே கிரானா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டாக்ட் ரீஜியனா அன்ஸ்டாக்ட் ரீஜியனா அப்படி எதுவும் மென்ஷன் பண்ணலை இல்லையா? ஸோ இங்கே கொடுத்துருக்குற ஆப்ஷனில் எது கரெக்ட்? ஸ்ட்ரோமா லாமெல்லா. இந்த ஸ்ட்ரோமா லாமெல்லாவில் தான் எது இருக்குது? ஃபோட்டோசிஸ்டம் 1. நெக்ஸ்ட் கொஷின். During light reaction of photosynthesis, which of the following phenomenon is observed during cyclic photophosphorylation as well as non-cyclic photophosphorylation? Cyclic photophosphorylation-லையும் non-cyclic photophosphorylation-லையும் நம்ம காமனாக அப்சர்வ் பண்ணுறது என்னெல்லாம் அப்படின்னு ஆப்ஷன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னது? ரிலீஸ் ஆஃப் ஆக்சிஜன். ரிலீஸ் ஆஃப் ஆக்சிஜன் எங்கே நடக்குது? நான்-சைக்ளிக் ஃபோட்டோபாஸ்பாரிலேஷனில் மட்டும்தான் நடக்குது. சைக்ளிக் ஃபோட்டோபாஸ்பாரிலேஷனில் இல்லை. செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், ஃபார்மேஷன் ஆஃப் ஏடிபி. சைக்ளிக் ஃபோட்டோபாஸ்பாரிலேஷன்லையும் ஏடிபி ஃபார்மேஷன் இருக்குது, நான்-சைக்ளிக் ஃபோட்டோபாஸ்பாரிலேஷன்லையும் ஏடிபி ஃபார்மேஷன் இருக்குது. அடுத்த ஆப்ஷன் பாருங்கள், ஃபார்மேஷன் ஆஃப் NADPH. NADPH சைக்ளிக் ஃபோட்டோபாஸ்பாரிலேஷனில் ஃபார்ம் ஆயிருக்கா? இல்லை. எங்கே மட்டும்தான் இருக்குது? NADPH நான்-சைக்ளிக் ஃபோட்டோபாஸ்பாரிலேஷனில் மட்டும்தான் NADPH ஃபார்ம் ஆயிருக்கு. அடுத்த ஆப்ஷன் பாருங்கள், இன்வால்வ்மெண்ட் ஆஃப் ஃபோட்டோசிஸ்டம் 1 அண்ட் ஃபோட்டோசிஸ்டம் 2. ஃபோட்டோசிஸ்டம் 1ம் ஃபோட்டோசிஸ்டம் 2ம் சைமல்டேனியஸாக இன்வால்வ் ஆகிறது எங்கே? நான்-சைக்ளிக் ஃபோட்டோபாஸ்பாரிலேஷனில். அப்போது நான்-சைக்ளிக் ஃபோட்டோபாஸ்பாரிலேஷன்லையும் சைக்ளிக் ஃபோட்டோபாஸ்பாரிலேஷன் ரெண்டுக்கும் காமனாக இருக்கக்கூடியது என்னது? ஃபார்மேஷன் ஆஃப் ATP இல்லையா? ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் ATP இஸ் த ரைட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஷின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் PS1? ஃபோட்டோசிஸ்டம் 1ஓட கேரக்டர் என்ன அப்படின்னு. ஆப்ஷன் ஏ, இட் இஸ் ஆக்டிவ் ஒன்லி அப் டு 680 நானோமீட்டர் ஆஃப் லைட். ஃபோட்டோசிஸ்டம் 1 680 நானோமீட்டர் ஆஃப் வேவ் லெங்த் வரைக்கும் தான் ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு. P700 இல்லையா? இங்கே என்ன கொடுத்துருக்கு? 680 நானோமீட்டர். தட் மீன்ஸ் 680 நானோமீட்டர் வரைக்கும் தான் ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னா அதோட ரியாக்ஷன் சென்டர் என்னவா இருந்திருக்கணும்? 680 இருந்திருக்கணும்ல. ஸோ இந்த ஆப்ஷன் ராங். அடுத்த ஆப்ஷன் பாருங்க, த ரியாக்ஷன் சென்டர் ஆஃப் PS1 இஸ் P680. நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம்ல, ஆல்மோஸ்ட் சேம் தான். ஸோ PS1ஓட ரியாக்ஷன் சென்டர் என்னன்னு சொல்கிறாங்க? P680. PS1ஓட ரியாக்ஷன் சென்டர் P700 இல்லையா? ஸோ இதுவும் ராங் தான். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, PS1 is reduced by the electrons released in photolysis of water. Photolysis of waterல இருந்து ரிலீஸ் ஆகிற எலக்ட்ரான் தான் PS1 ரெடியூஸ் பண்ணுறதுக்கு யூட்டிலைஸ் ஆகுது அப்படின்னு. ஆனால் photolysis of water PS1 மட்டும் ஆக்டிவாக இருக்கும்போது நடக்காது இல்லையா? அது நான்-சைக்ளிக் ஃபோட்டோபாஸ்பாரிலேஷனில் தான் நடக்கும். ஸோ இந்த ஆப்ஷனும் ராங். அடுத்த ஆப்ஷன் பாருங்க, PS1 is involved in non-cyclic photosphosphorylation. Okay, so this is the right option. Next question. Read the following 4 statements A, B, C and D and select the right option having both correct statement. இங்கே கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துட்டு இதில் 2 ஸ்டேட்மெண்ட் எது கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்கிற ஆப்ஷனை வச்சு நம்ம சூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், இசட் ஸ்கீம் ஆஃப் லைட் ரியாக்ஷன் takes place in the presence of PS1 only. இசட் ஸ்கீம் ஆஃப் லைட் ரியாக்ஷன், அது எதை நம்ம இசட் ஸ்கீம் ஆஃப் லைட் ரியாக்ஷன் சொல்கிறோம்? நான்-சைக்ளிக் ஃபோட்டோபாஸ்பாரிலேஷன். இதில்
photosystem 2வும் photosystem 1ம் இன்வால்வ் ஆகுதுல்ல. இந்த எலக்ட்ரான் ஃப்ளோ வந்து பார்க்கறதுக்கு நமக்கு எப்படி தெரியுது? Z மாதிரி தெரிகிறதுனால, the letter Z மாதிரி தெரிகிறதுனால அதை நம்ம என்ன சொல்கிறோம்? Z scheme னு சொல்கிறோம் இல்லையா? இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? Z scheme of light reaction takes place in the presence of PS1 only. ஆனால் அதுக்கு photosystem 1ம் வேணும், photosystem 2ம் வேணும். ஸோ இந்த ஆப்ஷன் ராங். செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, only PS1 is functional on cyclic photophosphorylation. cyclic photophosphorylation சமயத்தில் PS1 மட்டும்தான் ஃபங்க்ஷனலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் இஸ் த ரைட் ஆப்ஷன்லாம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் தான். அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, cyclic photophosphorylation result into synthesis of ATP and NADPH2. cyclic photophosphorylation-ல எது மட்டும்தான் ஜெனரேட் ஆகும்? ATP மட்டும்தான் ஃபார்ம் ஆகும், NADPH அங்கே ஃபார்ம் ஆகாது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ராங் தான். அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, ஸ்ட்ரோமா லாமெல்லா lack PS2 as well as NADP. ஸ்ட்ரோமா லாமெல்லால PS2 ஃபோட்டோசிஸ்டம் 2வும் இருக்காது, NADPயும் இருக்காது. தட்ஸ் அ கரெக்ட் ஆப்ஷன்ல. அதனால தான் ஃபோட்டோசிஸ்டம் 1 மட்டும் இருக்கிறதுனால அங்கே சைக்ளிக் ஃபோட்டோபாஸ்பாரிலேஷன் நடக்குது. சைட் ஆஃப் சைக்ளிக் ஃபோட்டோபாஸ்பாரிலேஷன் எதுன்னு சொல்கிறோம்? ஸ்ட்ரோமா லாமெல்லா அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ரைட். இப்போ ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்குது. இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் 2 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 4. ஸோ இங்கே கொடுத்துருக்குற ஆப்ஷனில் 2 and 4 எங்கே கொடுத்துருக்கு? ஆப்ஷன் ஏ 2 and 4. திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், cyclic photophosphorylation involves. cyclic photophosphorylation எங்கே இன்வால்வ் ஆகுது? PS1, PS2, PS1 and PS2, P680. P680 அப்படிங்கிறது என்ன? ஃபோட்டோசிஸ்டம் 2ஓட ரியாக்ஷன் சென்டர். ஃபோட்டோசிஸ்டம் 2 இங்கே இன்வால்வ் ஆகலை சைக்ளிக் ரியாக்ஷனில் இல்லையா? ஃபோட்டோசிஸ்டம் 1 and 2 எங்கே இன்வால்வ் ஆகுது? நான் சைக்ளிக் ஃபோட்டோபாஸ்பாரிலேஷனில் தான் ஃபோட்டோசிஸ்டம் 1ம் 2ம் இன்வால்வ் ஆகுது. ஸோ அந்த ஆப்ஷனும் இங்கே ராங் தான். ஃபோட்டோசிஸ்டம் 2வும் சைக்ளிக் ஃபோட்டோபாஸ்பாரிலேஷனில் இன்வால்வ் ஆகலை. எது மட்டும்தான் அப்சைக்ளிக் ஃபோட்டோபாஸ்பாரிலேஷனில் இன்வால்வ் ஆகுது? PS1 only. So this is the right option. Cyclic photophosphorylation involves PS1. Next option, PS2 occurs only in. இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? PS1 எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்ல. இப்போ PS2 எங்கே இருக்குது? ஆப்ஷன் பாருங்க, ஸ்ட்ரோமா. ஸ்ட்ரோமாவில் என்ன இருக்கும்? டார்க் ரியாக்ஷனுக்கு தேவையான என்சைம்ஸ் இருக்கும் இல்லையா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, கிரானல் தைலகாய்டு. இந்த கிரானல் தைலகாய்டில் தான் PS2 இருக்கும். அங்கே தான் நான் சைக்ளிக் ஃபோட்டோபாஸ்பாரிலேஷன் நடக்கும் இல்லையா? வேறு என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஸ்ட்ரோமல் லாமெல்லா. ஸ்ட்ரோமல் லாமெல்லாவில் PS2வும் இருக்காது, NADP ரிடக்டேஸ் என்சைமும் இருக்காது இல்லையா? நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸ்னா நத்திங் பட் ஸ்ட்ரோமா. ஸ்ட்ரோமாலையும் என்ன இருக்காது? PS2 இருக்காது. ஸோ விச் இஸ் த ரைட் ஆப்ஷன்? Granule thylakoid is the right option. Next question, which of the following statement is incorrect? இங்க கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட்ல எது incorrect? கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இல்லை, incorrect நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், stromal lamella have PS1 only and lack NADP reductase. ஸ்ட்ரோமா லாமெல்லால PS1 மட்டும்தான் இருக்கும், அதில் NADP reductase என்சைமும் இருக்காது. ஸோ தட் இஸ் த ரைட் ஸ்டேட்மெண்ட் இல்லையா? செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, கிரானல் லாமெல்லே ஹாவ் போத் PS1 as well as PS2. கிரானால இருக்கக்கூடிய அந்த லாமெல்லால, தைலக்காய்டு லாமெல்லால PS1ம் இருக்குது, PS2வும் இருக்குது. தட்ஸ் ஆல்சோ எ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, cyclic photophosphorylation involves both PS1 as well as PS2. cyclic photophosphorylation-ல PS1ம் PS2மா இன்வால்வ் ஆகுது இல்லை இல்லையா? நான் சைக்ளிக்கில் மட்டும்தான் என்ன ஆகுது? PS1ம் PS2வும் இன்வால்வ் ஆகுது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ராங். அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, both ATP and NADPH plus H plus are synthesis during non-cyclic photophosphorylation. non-cyclic photophosphorylation ஓட எண்டில் என்ன ப்ரொடியூஸ் ஆகுது? ATPயும் NADPHும்.
இதுவும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். நமக்கு கேட்டிருக்குது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ which is the right option? Option C. Cyclic photophosphorylation involves both PS1 as well as PS2. Next question. Oxidative phosphorylation is. Oxidative phosphorylation அப்படின்னா என்ன? Formation of ATP by transfer of phosphate group from a substrate to ADP. ATP எப்படி ஃபார்ம் ஆகுதா? By the transfer of phosphate group from a substrate to ADP. ஒரு சப்ஸ்ட்ரேட்ல இருந்து ADPக்கு phosphate group transfer ஆகிறதுனால ATP formation நடக்குது. அதுவா oxidative phosphorylation? இல்லையா? நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. Oxidation of phosphate group in ATP. ATPல இருக்கக்கூடிய phosphate group oxidation நடக்கிறதுனால oxidative phosphorylation அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் wrong statement தான் இல்லையா? அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. addition of phosphate group to ATP. ATPக்கு கூட phosphate group சேர்க்கப்படுறத oxidative phosphorylation னு சொல்றோம். இல்ல, அந்த ஸ்டேட்மெண்ட்டும் wrong தான். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. formation of ATP. எப்படி ATP ஃபார்ம் ஆகுது? by energy released from electrons removed during substrate oxidation. ஒரு substrate oxidate ஆகிறதுனால அதிலிருந்து எலக்ட்ரான் ரிமூவ் ஆகிரும்ல, அப்போ அதிலிருந்து லிபரேட் ஆகக்கூடிய எனர்ஜியை யூட்டிலைஸ் பண்ணி ATP உருவாக்கம் நடக்கும். இதை வந்து ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னு இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்ல. இது நம்ம எங்கே படிச்சிருக்கோம்? ரெஸ்பிரேஷனில் படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன் இஸ் formation of ATP by energy released from electrons removed during substrate oxidation. This is the right option. Next question. Which of the following is not a product of light reaction of photosynthesis? இதில் கொடுத்துருக்கிறதுல எது லைட் ரியாக்ஷனோட ப்ராடக்ட் இல்லை? இந்த லைட் ரியாக்ஷனோட ப்ராடக்ட் என்னெல்லாம்? ATP, NADPH and oxygen இல்லையா? இங்கே என்னெல்லாம் இருக்குது பார்ப்போம். ATP, NADPH and oxygen. அப்போ இங்கே எது இல்லை? NADH. NADHனா என்னது? நிக்கோட்டினமைட் அடினைன் டைநியூக்ளியோடைட் ரெடியூஸ் ஃபார்மை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? NADH. இந்த NADH எங்கே இருக்கும்? ரெஸ்பிரேஷனில் இன்வால்வ் ஆகும். NAD ஆக்ட் அஸ் த எலக்ட்ரான் அக்செப்டர் ஆஃப் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் இன் ரெஸ்பிரேஷன். ஓகே, ஸோ இங்கே ரைட் ஆப்ஷன் என்ன? NADH. Okay, NADH is not a product of light reaction of photosynthesis. Next question. ATP formation occurs through which of the following? ATP formation எப்படி நடக்கும்? ADP எப்படின்னா adenosine diphosphate இன்ஆர்கானிக் பாஸ்பேட் கூட சேர்ந்து ATP ஃபார்ம் ஆகும்ல, அடினோசைன் ட்ரைபாஸ்பேட். இந்த ATP ஃபார்மேஷன் இங்கே கொடுத்துருக்குற ஆப்ஷனில் எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இதை நம்ம பாஸ்பாரிலேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஆப்ஷன் பார்ப்போம். ஃபோட்டோபாஸ்பாரிலேஷன். ஃபோட்டோபாஸ்பாரிலேஷன் அப்படின்னா என்ன? ஃபோட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டர் நடக்கும்போது எலக்ட்ரான் ஃபார்ம் ஆகும்ல, அந்த எலக்ட்ரானை பயன்படுத்தி ATP உருவாக்கம் நடக்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஃபோட்டோபாஸ்பாரிலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன். இது எங்கே நடக்கும்? ரெஸ்பிரேஷனில் நடக்கும்ல. தளப்பொருட்கள் ஆக்சிஜனேற்றம் அடையும் போது வெளியிடக்கூடிய ஆற்றலை பயன்படுத்தி ATP உருவாக்கம் நடந்தது அப்படின்னா அதை நம்ம ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்பாரிலேஷன். சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்பாரிலேஷன்னா தளப்பொருட்கள் சிதைவடையும் போது உருவாகக்கூடிய ஆற்றலை நேரடியாக பயன்படுத்தி ATPயா பாஸ்பாரிலேட் ஆச்சுது அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம்? தளப்பொருள் பாஸ்பரிகரணம் அல்லது சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்பரிகரணம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ஆல் ஆஃப் தீஸ். அப்போது ஃபோட்டோபாஸ்பாரிலேஷன் மூலமாகவும் ATP உருவாக்கம் நடைபெறுது. ஃபோட்டோபாஸ்பாரிலேஷன் 2 டைப்ஸ் படிச்சிருக்கோம்ல, இதெல்லாம் போத் நான் சைக்ளிக் பாஸ்பாரிலேஷன் அஸ் வெல் அஸ் சைக்ளிக் பாஸ்பாரிலேஷன். இந்த நான் சைக்ளிக்லையும் சைக்ளிக் மூலமாகவும் ATP உருவாக்கம் நடைபெறுது. ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன் மூலமாகவும் ATP உருவாக்கம் நடைபெறுது. சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்பாரிலேஷன் மூலமாகவும் ATP உருவாக்கம் நடைபெறுது. இது குளோரோபிளாஸ்டில் நடக்குது. இந்த இரண்டும் மைட்டோகாண்ட்ரியால நடக்குது இல்லையா? ஸோ
all of this. Fourth option என்னது? all of this. இதுதான் right option. Next question. Assertion. Cyclic pathway of photosynthesis first appeared in some eubacterial species. Cyclic pathway of photosynthesis first எங்க appear ஆச்சு? எங்க eubacterial speciesல தான். photosystem 1 மட்டும்தான் அங்கே evolve ஆகும். நம்ம ஏற்கனவே அந்த photosystem 1 functioningக்கு என்ன பார்த்தோம்? கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன் லோவாக இருக்கணும், anaerobic conditionல அது செயல்படும் அப்படின்னு பார்த்தோம்ல. ஸோ இந்த assertion correct தான். ரீசன் பாருங்க, oxygen started accumulating in the atmosphere after the non-cyclic pathway of photosynthesis evolved. Non-cyclic pathway of photosynthesis evolve ஆன பிறகு தான் அட்மாஸ்பியரில் ஆக்சிஜன் அக்குமுலேட் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் பாருங்கள், நான்-சைக்ளிக் ஃபோட்டோ பாஸ்பாரிலேஷன் எங்கே நடக்குது? நான்-சைக்ளிக் ஃபோட்டோ பாஸ்பாரிலேஷனில் ஆக்சிஜன் இவால்வ் ஆகும் இல்லையா? ஆக்சிஜன் இவால்வ் ஆகும் அப்படின்னா அதனுடைய ஹைட்ரஜன் டோனராக யார் இருந்திருக்கணும்? வாட்டர் மாலிகுல். வாட்டர் மாலிகுல் ஹைட்ரஜன் டோனராக இருந்தால் தான் அங்கே ஆக்சிஜன் இவால்வ் ஆகும் இல்லையா? ஆனால் பாக்டீரியாவில் வாட்டர் மாலிகுல் வந்து ஹைட்ரஜன் டோனராக ஆக்ட் பண்ணாது. ஸோ இந்த கான்செப்டும் கரெக்ட் தான், இந்த ரீசன் நீங்கள் கொடுத்துருக்குற அந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். ஆனால் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ஒரு கனெக்ஷன் இல்லை. இட் டஸ் நாட் எக்ஸ்பிளைன் அசர்ஷன் இல்லையா? ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். if both assertion and reason are true and reason is the correct explanation of assertion illa. Next option, if both assertion and reason are true and reason is not the correct explanation of assertion. ரெண்டுமே true தான், ஆனால் reason is not correct explanation of assertion. அதுதான் இங்கே இருக்குதுல்ல. So this is the right option. C ஆப்ஷனும் இல்லை, D ஆப்ஷனும் இல்லை. அன்பு மாணவ செல்வங்களே, இது வரைக்கும் சைக்ளிக் ஃபோட்டோ பாஸ்பாரிலேஷன் இந்த டாப்பிக்கில் இருந்து காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்விகளும் அதற்கான விளக்கங்களும் பார்த்தோம். இந்த டாபிக் ஒரு சின்ன டாபிக் தான், ஆனால் அதுலேருந்து நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த டாப்பிக்கை நீங்கள் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா நிறைய கொஷினுக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். இது ஒரு முக்கியமான டாபிக். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ஸ்டே பிளஸ்ட். தேங்க்யூ.